ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாப்பாவுக்கு பிறந்த நாள். அதனால் காலையிலே எழுந்திரிச்சு சமைச்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இப்போ பாப்பாவுக்கு அவங்க அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆசீர்வாதம் வாங்கிட்டு அடுத்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளானு. இப்போ பாப்பா காலுக்கு திண்ணீர் வாங்கிட்டாங்க. அப்புறம் பெரிய பாப்பாவும் அவங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. சாமியும் நல்லபடியாக கும்பிட்டாச்சுங்க. இப்போ நம்ம வீட்டில் தான் சாமி கும்பிட்டுட்ருக்கோம். அவனுக்கு ஒரே குஷி, புது ட்ரெஸ் போடவும். அப்புறம் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா அவங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்வீட் ஏதாச்சும் வேணும் இல்லையா, அதுக்காண்டி பாயாசமும் பால் பாயாசமும் அப்புறம் நெய் சாதமும் தான் பண்ணியிருக்கேன். பாப்பாவுக்கு நெய் சாதம்னா ரொம்ப பிடிக்கும். இது லாங் வீடியோவாக போடுறேன் பாருங்கள். சமையல் வீடியோவில் நல்லாயிருக்கும். அதனால் அது ரெண்டையும் முடிச்சுட்டு சரி கோயிலுக்கு கிளம்புவோன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. நம்ம இந்த கோயிலுக்கு ஆல்ரெடி போட்டிருக்கோம். பாளையத்தில் உத்தமபாளையம் நானம்மன் கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க. காலையில் வெள்ளனாவே வந்தாச்சு. இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம். உள்ளே ஃபோன் அலோடு கிடையாது. அதனால் நம்ம சும்மா வெளியில் இருக்கிறத மட்டும் நான் கவர் பண்ணியிருக்கேன். இது தாங்க கோயில். இப்போ நம்ம போய் உள்ளே சாமி கும்பிட்டுட்டு இப்போ உட்காந்துருக்கோம். உள்ள சாமியை சிறப்பாக கும்பிட்டாச்சுங்க. போனதுமே பாலாபிஷேகம்லாம் பண்ணாங்க, பார்த்தாச்சு. இப்போ வெளியே ஒரு 3 பேர் உட்காந்துருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாச்சு. இப்போ பாப்பா அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஈவினிங் தாங்க கேக் கட் பண்ணுறோம். இப்போ ஈவினிங் ஆயிடுச்சுங்க. பாப்பா அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ டைம் 6:30. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பௌர்ணமினால் நிலாவெலாம் அழகாக தெரியுது. நாம் இன்றைக்கி இந்த ஹோட்டலுக்கு தான் சாப்பிட வந்திருக்கோம். இது இப்போ தாங்க புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. பாளையம் பைபாஸுக்கும் சின்னமனூருக்கும் இடையில இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க. அரபியன் சொல்லி புதுசாக இருக்குது. ஹோட்டல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. ரொம்ப பார்க்கவே அவ்வளோ இதாக இருந்துச்சு. கேரளாக்காரங்க தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சாப்பாடெல்லாம் பரவாயில்லைங்க, நல்லா தான் இருந்துச்சு. நிறையா வெரைட்டிஸ் இல்லை, தீர்ந்துருச்சு நாங்கள் போகிறப்ப. அதனால் புரோட்டா, அப்புறம் பட்டர் பன்னீர் மசாலா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் நூடுல்ஸு, சிக்கன் லாலிபாப், அந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருந்துச்சு. அதெல்லாம் சாப்பிட்டோம். இப்போ கேக் கட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ணி வச்சுங்க. கேக் கட் பண்ணிவிட்டு பிறந்தநாளுக்கார பிள்ளைக்கும் இது பண்ணிவிட்டு ஒரே ஹாப்பி ஆகிட்டாங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெல்லாம் தேவையான சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. மணி 9 ஆச்சு. சரி வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அந்த சாப்பாடெல்லாம் நான் வீடியோ எடுக்க முடியலைங்க. ரொம்ப குட்டீஸ் இருந்ததுனால அவங்கள பார்க்கவே சரியாக போச்சு. அதனால் நான் அந்த வீடியோஸ் எடுக்கலை. மற்றபடி இன்றைக்கி பாப்பாவோட பிறந்தநாள் வெகு சிறப்பாக முடிஞ்சால் எங்கள் பாப்பாவுக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். எங்கள் பாப்பாவுக்கு முடிஞ்சால் ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். இது எங்கள் பாப்பாவோட 4வது பிறந்த நாளுங்க. ஓகே, பாய்.